தக்காளியும் பச்சை மிளகாயும் தணலில் சுட்டு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் இந்த ஒடிஷா ஸ்பெஷல் சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த சட்னிக்கு தேவையான தக்காளியும் பச்சை மிளகாயும் நம்ம டேரெக்டாக தணலில் நல்லா சுட போகிறோம். தக்காளியோட தோலும் பச்சை மிளகாய் தோலும் நல்லா கருப்பாற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நல்லா சுட்டு எடுத்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளியும் வந்து 2 சைடும் நல்லா கருப்பாற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆறின ஒன்று தண்ணியில் போட்டு இந்த தோலை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துக்கிறோம். தண்ணியில் சேர்த்தோடனே நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா தோல் மட்டும் தனியாக வந்துடும். தக்காளியும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்னிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பூண்டை வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை நல்லா நசுக்கிக்கலாம். நீங்கள் ஸ்பூனால் கூட இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நல்லா ஜூஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒடிஷா ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி. சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.